Taste the Daily. நான்காண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி, சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சை, வண்டலூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவமும் அரங்கேறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று நாளையோடு 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தானே நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்துவிட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்றும் விமர்சனம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 25 பேர் அதிமுகவில் இணைவு. புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களை பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ராசகாபாளையம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம். திமுக நிர்வாகி சுரேஷ் உள்பட பலர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். பள்ளிகளில் சமூக பாலின கல்வியை கற்பிக்க வேண்டியதை உறுதிப்படுத்தாத விடியா திமுகவின் சமூக நலத்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருந்து என்ன பயன் என பெற்றோர்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி வரும் நிலையில் தங்களின் செயலற்ற தன்மையை மறைக்க குழு அமைப்பு நாடகத்தில் ஸ்டாலின் அரசு இறங்கியுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. இந்த குழுவால் புகார் அளித்தவர்களின் விவரங்கள் வெளியாகக்கூடும் என அச்சம் தெரிவிக்கும் செவிலியர்கள் மாநகராட்சியில் பணிபுரிபவர்களை தவிர்த்து வெளி சமூக அக்கறை உள்ளவர்களை குழுவில் நியமிக்க கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் கிணற்றில் உயிரிழந்து கிடந்த 65 வயது மூதாட்டியின் சடலம் மீட்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் தனியார் கல்லூரி கார் ஓட்டுநர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதள பாதாளத்தில் தள்ளிவிட்டு சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரளப்பள்ளி கிராமத்தில் ஆடு வளர்ப்பு விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் பணம் தராத தாயை மகனே தாக்கிக் கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரம் பகுதியில் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிரணி பொறுப்பாளர் தலை துண்டித்து கொடூர கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் என கூறி தப்பிக்க நினைப்பதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டமான கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்த நிலையில் வீடு, வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் எந்த மோதல்களும் இல்லை என வீரவசனம் பேசிய ஸ்டாலின் கனவுலகில் இருந்து விழித்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் மற்றும் உளவுத்துறையை முறையாக கண்காணிக்க மக்கள் வலியுறுத்தல். நிச்சயமாக நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பெறுவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை என அமைச்சர் மாசுவின் பேச்சால் மக்கள் நகைப்பு. நீங்கள் இமயமலையை இலங்கைக்கு நகர்த்துவோம் என பேசினாலும் பேசுவீர்கள், இதுபோன்ற உங்கள் வெற்று விளம்பர பேச்சுகளை இனியும் நம்பி ஏமாற தயாராக இல்லை என மக்கள் கிண்டல்.
காஞ்சிபுரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஆட்டோவில் எடுத்துச் செல்லப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என விளம்பரம் மட்டும் செய்யும் ஸ்டாலின் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே ஆடுதுறை ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கரூரில் வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்ட 233 புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல். வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படும் மது போதைப் பொருட்களை தடுக்க தவறியது ஸ்டாலின் அரசின் மதுவிலக்கு போலீசாரின் தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் தியாகராய நகர், அசோக் நகர், விருகம்பாக்கம், கோயம்பேடு, KK நகர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தமிழக சுற்றுச்சூழல் துறையில் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதில் மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களை வழங்கியதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனை நடைபெற்றதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரி ஆகிய இருவர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு இந்த சம்பவமே சான்று. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலை விபத்தில் தம்பதியினர் பலியான விவகாரம். விடியா திமுக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி அதிகாரிகளுடன் நேரில் சென்று கண் துடைப்பிற்கு ஆய்வு மேற்கொண்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே 3000 ரூபாய்க்கு காரில் எரிபொருள் நிரப்பிவிட்டு பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த ATM அட்டையை கொடுத்து தப்பிச் சென்ற மர்ம நபர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. போலி ஆவணம் மூலம் அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் மே 23இல் விடியா திமுக அமைச்சர் மாசு மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் காட்டம். ஸ்டாலின் அரசும் அதன் அமைச்சர்களும் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்குவதையே முழு நேர வேலையாக வைத்திருந்தால் மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என மக்கள் கேள்வி. சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியரை ஒப்பந்த பணியாளர் மது போதையில் கத்தியால் குத்த முயன்ற சம்பவத்தில் ஊடகங்கள் இதை பெரிதாக்க வேண்டாம் என கூறும் விடியா அரசின் பிரியாணி புகழ் அமைச்சர். ஒப்பந்த ஊழியர்கள் நியமனத்தில் ஒழுங்குமுறையின்மை, பணி பாதுகாப்பின்மை போன்றவற்றில் எந்த சாரை காப்பாற்ற ஊடகங்களின் வாயை அமைச்சர் அடைக்க பார்ப்பதாக செவிலியர்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை தேனாற்று பாலம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பால் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சோகம். அதிகாலை 3 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் 2 நாட்களில் தெருநாய்களால் 10க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஆலோசனை என்ற பெயரில் வெற்று விளம்பரத்திற்காக ஸ்டாலின் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம். வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படும் நிலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மலட்டாற்றின் குறுக்கே 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம் வெள்ளப்பெருக்கால் உடைப்பு ஏற்பட்டு 5 மாத காலமாகியும் சரி செய்யப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வரை லஞ்சமாகவும் ஒரு டோக்கனுக்கு 2000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிகாரிகளை முறையாக கண்காணிக்காத விடிய அரசின் திறனற்ற செயல்பாடுகளால் அரசு மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது. பொறியியல் கல்லூரிகளில் 2025-26ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மற்றும் பாடவாரியாக கடந்த 5 ஆண்டுகளின் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்லைனில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது கலந்தாய்விற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை திருமங்கலம், ஜே.ஜே. நகர் மற்றும் நொளம்பூர் காவல் நிலைய குற்றப்பிரிவுகளில் போதிய போலீசார் இல்லாததால் வழக்கு விசாரணைகளில் தாமதம் ஏற்படுவதுடன் பணியில் இருக்கும் காவலர்கள் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் அவலம். திறனற்ற திமுக அரசு போதுமான காவலர்களை பணியமர்த்தாமல் இருக்கும் காவலர்களையும் தங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தி வருவதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிபந்தனையை மீறி தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டதால் எண்ணூரில் 1320 மெகாவாட் மின் திட்டத்திற்கு மத்திய அரசின் 4442 கோடியை இழந்த ஸ்டாலின் அரசு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்காக செயல்படும் ஸ்டாலின் மாடல் அரசு அனைத்து திட்டங்களிலும் தங்கள் முறைகேடுகளை மறைத்து மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் 417 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் விரைவில் தேர்தல் அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல். தமிழகத்தின் பல பகுதிகளில் HIV பரிசோதனை கிட்களின் பற்றாக்குறை மீண்டும் உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு பொதுமக்களுக்கு பரிசோதனை கிட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். (2050க்குள் உலக மக்கள் தொகையின் பெரும்பாலானோர் நகரங்களில் வாழ்பவர்களாக மாறும் நிலையில் போக்குவரத்து தொடர்பான மாசு பெரும் சவாலாக இருக்கும் என அச்சம். வாகன மாசுவை குறைக்கும் வகையில் மின்சார வாகனங்களுக்கு சலுகைகள் வழங்கி ஊக்குவிக்கப்படும் நிலையில் வரும் காலங்களில் மின்சார வாகன பயன்பாடு அதிகரிக்கும் என கணிப்பு. பத்திரிகை மற்றும் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாப்பதாக உறுதியளித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் தன் ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் மற்றும் சமூக ஊடக ஆர்வலர்கள் மீது நடத்திய தாக்குதல்களின் பட்டியல்களால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் உண்மை முகம் தோலுரிப்பு. தன் தேவைக்காக குண்டர் சட்டங்களை பயன்படுத்திய ஸ்டாலின் சுதந்திர போராளி முகமூடி அம்பலம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கும் டிஸ்பென்சரி மையத்திற்கு சிறப்பு மருத்துவர்களை பணியமர்த்த மருத்துவர்கள் எதிர்ப்பு. டிஸ்பென்சரில் உரிய மருத்துவ கட்டமைப்பு, தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாமல் மருத்துவர்களை அனுப்புவதில் எந்த உபயோகமும் இல்லை என மருத்துவர்கள் எதிர்ப்பு. காலாவதியான ஆதார் கார்டால் 13 முதல் 17 வயதுடைய மாணவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையில் இருந்து நீங்கும் அபாயம். காலக்கெடுவுக்குள் பயோமெட்ரிக்கில் KYC சரிபார்ப்பு முறையை முடிக்காததே காரணம் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. காலையில் 1 கிராம் 9025 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிராம் 9100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுக்க இலங்கையுடனான இராஜாங்க உறவுகளை அடிப்படையாக கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் கருத்து. நடப்பு நிதியாண்டில் ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 1.25% முதல் 1.50% வரை குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வு அறிக்கையில் தகவல்.
இது வங்கிகளின் கடன் வழங்கல் செலவை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என கணிப்பு. இலங்கையில் 336 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல். பொது தேர்தலில் வெற்றி பெற்ற என்பிபி கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் மீண்டும் செல்வாக்கு பெற முயலும் நிலையில் இத்தேர்தல் அரசியலில் அதிக கவனம் பெற்றுள்ளது. ஐசிசி வருடாந்திர தரவரிசை பட்டியல் வெளியீடு. டெஸ்ட் தரவரிசையில் 4வது இடத்திற்கு சென்ற இந்தியா ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட்டில் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. ஸ்குவிட் கேம் சீசன் 3 இறுதி சாப்டரின் டீசர் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் ஜூன் 27ஆம் தேதி இணையத்தொடர் வெளியாகும் என நெட்ஃபிளிக்ஸ் அறிவிப்பு. 2021இல் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான இத்தொடர் முதல் 4 வாரங்களில் 1.65 பில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.